பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 18 மற்றும் 19. இயேசு சீடர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டு இருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தேடி நற்கருணை நாதராக வந்திருக்கின்றார். எனவே அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரோடு நாம் இணைந்து இருப்போம். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருடைய உறவில் நிலைத்திருக்கின்றோமோ, அந்த அளவுக்கு நாமும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்போம். மறு உலகத்திற்கும் எளிதாக கடந்து செல்ல முடியும். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் குறுகிய வழியின் வழியாக இயேசுவை நோக்கி சென்றார்களோ அவர்களும் மட்டுமே விண்ணகத்தை தரிசிக்க முடியும், விண்ணகத்திற்குள் கடந்து செல்ல முடியும். ஆனால் யாரெல்லாம் அகலமான வழியின் வழியாக செல்கிறார்களோ அவர்களால் இயேசுவை காண முடியாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியாது. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு காரியத்திற்காக உங்களை தேடி வந்திருக்கின்றார். எனது பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை நான் பலப்படுத்த வேண்டும், என்னுடைய பிள்ளைகளோடு இணைந்திருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் வந்திருக்கின்றார். அப்படி வந்திருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்க போகின்றார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது, இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டு இருக்கின்றது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி வாக்கு மாறாத தெய்வமாக விண்ணகத்தின் அதிகாரத்தையும் மண்ணகத்தின் அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள், நாம் அனைவரும் கத்தோலிக்க திருச்சபையிலே அப்போஸ்தலருடைய உறவிலே நிலைத்து இருக்கின்றோம். எனவே அந்த அதிகாரம் நமக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. விண்ணகத்தின் அதிகாரமும் மண்ணகத்தின் அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? மண்ணகத்தில் மட்டுமே மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு பள்ளிக்கூடத்திலே டீச்சராக வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு கூலி தொழிலாளராக நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் மேல் அதிகாரிகள் இருப்பார்கள். அவர்கள் ஒரு வேலை நன்றாக படித்து வந்திருக்கலாம், அல்லது அவர்கள் மற்றவர்களை ஏமாற்றி கூட வந்திருக்கலாம். மற்றவர்களுடைய அதிகாரங்களை அவர்கள் பறித்துவிட்டு மற்றவர்களை கீழே தள்ளிவிட்டு கூட வந்து இருக்கலாம். பிரியமானவர்களே, அவர்களுடைய கரங்களிலே சில அதிகாரங்களை கொடுத்து இருப்பார்கள். ஒருவரை வேலைக்கு வைப்பதும், வேலையிலிருந்து நீக்குவதும், ஒருவர் தவறு செய்தால் அவரை தண்டிப்பதும், அல்லது ஒருவருக்கு லீவு அதிகமாக எடுத்துவிட்டால் பணம் கொடுக்காதபடி அதை தடை செய்வதும், பல வகையான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இதை நீங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து பார்த்து இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு மேல் கொடுக்கப்பட்ட அதிகாரம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் விண்ணகத்திலே வான தூதர்கள் நடுவிலே நடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு அதிகாரத்தையும், மண்ணுலகிலே சாத்தானை நாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தையும், பாவம் நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு நாம் இந்த உலகத்தில் வாழ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் பாவம் செய்யாதபடி இருக்க வேண்டும். பாருங்கள், திருத்துதர் பணிகள் 10வது அதிகாரம் 38வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார் என்றும், தந்தை கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதும்
தூய ஆவியானுடைய வல்லமையை பொழிந்தார். ஏன் தெரியுமா? அவர் முதலில் கடவுளுடைய மகன், இந்த மண்ணுலகில் பாவம் நிறைந்த மனிதர்களோடு வாழ்ந்தவர். ஆனால் பாவத்தை அறியாதவர், பாவம் செய்யாதவர், தந்தையோடு இணைந்து இருந்தவர், பரிசுத்தாவின் கனிகளையும் வரங்களையும் கொடைகளையும் பெற்றுக்கொண்டு இருந்தவர். அவர் இந்த உலகத்திலே நமது மூதாதையர்கள் நடுவில் வாழ்ந்து ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நமக்கு விட்டு சென்றார். எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உண்டோ அந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை கொடுக்கின்றார். எனவே தான் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அப்படிப்பட்ட மகனுக்குரிய ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கின்றோம். அந்த அதிகாரத்தின்படி சாத்தானை எதிர்த்து நிற்கவும், பாவங்களிலிருந்து வெளியிலே வர, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள, நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து வாழவும் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை கொடுக்கின்றார். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 18வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இயேசுவால் மட்டுமே உயிரை கொடுக்க முடியும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நாறி போன சரீரம் 4 நாளாக ஆகிவிட்டது லாசருடைய சரீரம். அந்த இடத்திற்கு கல்லறைக்கு முன்பாக நின்று இயேசு கூறினார். அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார். விண்ணகத்தின் அதிகாரத்தை மண்ணுலகத்தில் அவர் பயன்படுத்தினார். எப்படி பயன்படுத்தினார்? லாசர், நீ வெளியிலே வா, எழுந்து வெளியிலே வா என்று சொன்ன உடனே அங்கிருந்த கல் நகற்றப்பட்டது. அவர் உயிரோடு அப்படியே எழுந்து வந்தார். இந்த உலகத்தில் வாழ்கிறவர் மீதும் இறந்தவர்கள் மீதும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்து இருக்கின்றார். ஆனால் நாம் அதை பெற்றுக்கொள்ளாதபடி உலகபூர்வமான அதிகாரத்திற்கு முன்பாக சென்று கொண்டு இருக்கின்றோம். கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாதபடி தவறான முறையில் பயன்படுத்தி மற்றவர்களை ஏமாற்றி திருச்சபையில் இருந்து திருச்சபையை அழிக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். சில பேர் இருப்பாங்க பங்கு பேரவையில, ஏதோ நினைப்பாங்க பங்கு பேரவையில இருந்த உடனே ஒரு தலைவராகவும் அல்லது உறுப்பினராகவோ இருந்த உடனே இந்த உலகமே அவர்களிடத்தாம் இருக்கின்றது, அவர்கள்தான் திருச்சபையை தாங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் மற்றவர்களை வேதனைப்படுத்துவதும், அங்கு இருக்கக்கூடிய குருக்களை காயப்படுத்துவதும், அல்லது அங்கு இருக்கக்கூடிய சக மக்களை அவர்கள் அவமானப்படுத்துவதையும் நான் பார்த்து இருக்கின்றேன். அது அதிகாரம் அல்ல, அது சாத்தானுடைய கரத்தில் இருந்து வரக்கூடிய அதிகாரம். சாத்தானும் அதிகாரம் கொடுப்பான். இயேசு எதெல்லாம் நமக்கு கொடுப்பாரோ அதற்கு எதிராக சாத்தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருப்பான். அன்பார்ந்தவர்களே, எனவேதான் மத்தேயு நற்செய்தி 9:6 சொல்லப்பட்டு இருக்கின்றது, மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு. அந்த மானிட மகனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் உங்களையும் என்னையும் படைத்தார், உங்களையும் என்னையும் வாழ வைத்தார், உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார், உங்களையும் என்னையும் உயர்த்தி கொண்டு இருக்கின்றார், உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் இருந்து மறு உலகத்திற்கு அழைத்து செல்ல சிலுவையின் வழியாக ஒரு பாதை அமைத்து கொடுத்து இருக்கின்றார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள் இந்த நாளிலே? உண்மையிலே நீங்கள் விசுவசித்தீர்கள் என்றால் இயேசுவினுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் உண்மையிலே இயேசுவோடு இணைந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். மகனுக்குள் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நீங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 11வது வார்த்தையிலே பிலாத்து இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படவிட்டால் உனக்கு என் மீது எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று பிலாத்து என்கின்ற அரசனுக்கு முன்பாக சொன்னார். ஏனென்றால் இந்த அதிகாரம் எல்லாம் நமக்கு விண்ணகத்தில் இருந்து கொடுக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்கப்பட வேண்டுமே என்றால் இயேசுவோடு ஒன்றித்திருக்க வேண்டும், இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் தந்தை கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு இணைப்பாளர். உங்களை இயேசுவோடு இணைப்பதுதான் குருவானவருடைய வேலை. இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக நின்றும் இயேசுவினுடைய வார்த்தையை அறிவிக்கிறேன் என்றால் அவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பிச்சை. எதையும் அறியாத எனக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்தார். உங்களைப் போல சக மனிதர்களைப் போலதான் நான் வாழ்ந்தவன். என்னை அழைத்து எவ்வளவோ பாவங்கள் செய்த என்னை கண்டித்து தண்டித்து திருத்தி இந்த நிலைக்கு என்னை உயர்த்தி இருக்கின்றார். எனவேதான் உங்களுக்கு முன்பாக நின்று இயேசுவினுடைய வார்த்தைகளை வல்லமையோடு அறிவிக்க முடிகின்றது. எனவே இந்த அருமையான நாளிலும் கூட என் இயேசு வாழ்கின்றார், என் இயேசு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த அதிகாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவேன் என்று சொல்லி இந்த நேரத்திலே நாம் அவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே,
தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே அநேக பிள்ளைகளை அழைத்து வந்து அவர்களோடு முகமுகமாய் நீர் பேசிக்கொண்டு இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி. கடந்த நாட்களிலெல்லாம் அவர்களை ஆசீர்வதித்ததை போல இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்குரிய உரிமையை கொடுப்பீராக. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. இறை வார்த்தையின் ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு உமது அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றீர். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் எல்லோருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை திருச்சபையிலே வழி நடத்துங்கள் என்கின்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றீர். ஆனால் திருச்சபை விட்டு பிரிந்து சென்று சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக திருச்சபை உடைத்து கொண்டு சென்ற நபர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் திருந்தி இறை வார்த்தை ஞானத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின் செல்ல கத்தோலிக்க திருச்சபையில் இணைந்திருப்பார்களாக. இயேசுவே, உம்மை போல் அவர்கள் வாழ்வார்களாக. உம்மையே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, அவர்கள் மறுதலித்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மகனாக மகளாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றீரே. அந்த அதிகாரங்களை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் அப்பா. அதற்கு உமது கிருபைகளாக இருக்கக்கூடிய வான தூதர்களை எங்களுக்கு பாதுகாப்பாய் கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் உமது மகிமையை காண்பார்களாக. என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார்களாக. ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நடப்பார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கின்றீர். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து மாற்றும், குற்ற பழிகளை எடுத்து மாற்றிட வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கின்றீர். அந்த வல்லமையை நல்ல முறையில் பயன்படுத்த நல்ல மனப்பாங்கை கொடுப்பீராக. நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தொடும் பொழுதும் அவர்கள் குணமாகக்கூடிய அந்த வல்லமையை தருவீராக. அனைவரும் இந்த நாளிலே குணம் அடைந்து என் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவே, இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்டம் மரியே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.